வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்காக தான். உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள். 14 14 8 8 1990. 1990. பிறந்த நேரம் 2 2 45 2:45 பிஎம்ங்களா? AM மேடம். ஏஎம். பிறந்த இடம் ஐயா? சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கிருத்திகை, ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக்லேயே டைவர்ஸ் ஆகிடுச்சு ப்ராப்ளங்களால். அப்புறம் சரியான வேலையும் இல்லை. அப்புறம் சின்ன வயசுலேருந்து அப்பாவையும் பிரிஞ்சிருக்கோம். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாகவே போயிட்டுருக்கு. ஐயா, 7ல் சனி இருக்கும்போது சீக்கிரம் கல்யாணம் ஆகிறது தப்பு. 7ல் சனி இருந்தாலே உங்களுக்கு 7, 8ஆம் இடங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலே, 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல ராகு, 33 வயசுக்கு பிறகு உங்களுக்கு கல்யாணம் அல்லது 35 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆயிருக்கணும். ஓகேயா, சீக்கிரம் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராகு திசையில் ராகு குரு புத்தியில் கல்யாணம் ஆச்சு. அவ்வளோதான், சுக்கிர புத்தியில் பிரிப்பார். ராகதசை குரு புக்தின்றது ரொம்ப சீக்கிரமாச்சே. எத்தனை வயசு உங்களுக்கு ராகதசை சுக்கிர புக்தி? 2015 கல்யாணமா? ஆமாம், 25. 25 வயசுலலாம் கல்யாணமே ஆகக்கூடாதுங்க. 7ல் சனி 8ல் ராகுன்றது பெரிய அமைப்பு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக பிரியும் உங்களுக்கு. 7ஆம் இடம் சுத்தமாக சனியின் இணைவுனால சுத்தமாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். எல்லாங்க 7ஆம் இடத்து குரு வந்து உச்சமாக இருக்கிறார். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த மாதிரியான அமைப்பில் 7ல் சனி இருந்தாலே முதல் திருமணத்தை கண்டிப்பாக கெடுப்பார். அப்புறம் எந்த ஒரு வேலையும் பெருசாக செட் ஆக மாட்டேங்குது. தொழிலும் எந்த தொழில் மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்? எனக்கு எது சுபத்துவமாக இருக்கு ஐயா? ராகதசை சுக்கிரபக்தி நல்லா தாங்க இருக்குது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். சரிங்க, ஓகே. எலக்ட்ரிக்கல் பிரிஞ்சு தனியாகவே இருக்கேன். சின்ன வயசுலேருந்து அம்மாவும் நாங்களும் மட்டும்தான் தனியாக இருக்கோம். எங்களுக்குள்ளேயும் சரியாக பேச்சுவார்த்தை இல்லை. நடுவில் பேசணும், பேசிட்டு அப்புறம் இப்போ மறுபடியும் பிரிஞ்சுட்டாங்க நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து. சரி, அது மறுபடியும் சேருவோமா? அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 2வது கல்யாணம் மாதிரி நடக்குமா? நல்லா இருக்குமா? 2வது கல்யாணம்லாம் நடக்கும். அதிலெல்லாம் எந்த இதுவும் இல்லை. குருதசை தான் நடக்கும். இப்போ ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்தியெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு மிதுன லக்னம் தானா அல்லது ஒருவேளை ரிஷப லக்னம் 8ல் சனி வந்துடுதா அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாருக்குமே 2:45 அதிகாலைன்னு சொல்கிறீங்க. யார் 2:45 அதிகாலையை நிரூபிக்கிறது? ரிஷப லக்னம் உங்களுடைய சம்பவங்களை சொல்லத்தான் லக்னத்தை கன்ஃபார்மே பண்ண முடியும். இருந்தாலும் இப்போ சென்னையில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் தான் இருக்கிறீங்க. 12ஆம் இடத்துல மிகப்பெரிய சுபத்துவம் எதுவும் இல்லை. சரி, இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வாழ்க்கை கஷ்டம் தாங்க. 35 வயசுக்கு மேலே தாங்க உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்கணும். 7, 8ல் சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தாலே. செவ்வாதசை சுக்கிரபக்திக்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் மிதுன லக்னத்திற்கு பெரிய யோகத்தை செய்யாது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாக தேய்பிரை அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு திருப்பங்களை கொடுப்பார். கொஞ்சம் பொறுங்க. ஆனால் 2030 தான் உங்களுக்கு ஃபுல் லைஃப் 40 வயசு. ஐயா, குரு புத்தி கொஞ்சம் நல்லா இருக்குமா ஐயா? அது குரு புத்தி, சனி புத்தி, சனி தசை, குரு தசை, சனி தசை. ஏன்னா இதுவரையும் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேல யாரும் கொஞ்சம் நல்லா இருக்குமா? குரு தசை சனி தசை உண்மையிலே பிரமாதமாக இருக்குங்க. இந்த பாருங்க, குரு கேள யோகத்தில் இருக்கிறார். கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு வந்து சர்வ நிச்சயமாக உங்களுக்கு 7, 10ஆம் இடங்கள் மற்றும் 2ஆம் இடங்களுடைய அத்தனை தன்மைகளையும் கொடுப்பார். 40 வயசுக்கு பிறகு தான் லைஃப், அது வரைக்கும் போராட்டம். ஆனால் செகண்ட் லைஃபு ஒன்று நடக்குங்க சந்திரபக்தியில். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. சரிங்களா? வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.